ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபாலிங் வாட்டர் ரெசார்ட். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற சக்லேஷ்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கர்நாடகாவில் சக்லேஷ்பூர் அப்படி சொன்னேன் இல்லையா, அது வந்து நல்ல ஒரு ஹில்லான ஏரியா. கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசார்ட் பாருங்களேன், நைட் வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்கு ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக நம்ம அப்படியே ஒரு வாக் போகும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த வாட்டரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. அப்புறமா நீங்கள் ஷட்டில் விளையாடுறதுக்கு ஷட்டில் கோர்ட்டும் இருக்குது. இந்த பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூவில் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து உள்ளேயே பெப்பர் செடி, அப்புறமா நிறைய செடிகள், இப்போ அழகுக்கு மட்டும் செடி வைக்காமல் மருத்துவ குணம் இருக்கிற செடியும் இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, சிவன் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிவனுக்கு கீழே தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து இந்த பாண்டில் வந்து விழுகுது, அப்படியே ரீசைக்கிள் ஆகுது. அதுக்கு அந்த பக்கம் வந்து வாலிபால் விளையாடுற இடம்லாம் இருந்துச்சு. இந்த ஃபுல் ஏரியாவில் நைட்டு வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்கு, அந்த கேம்ப் ஃபயர், அந்த அட்மாஸ்ஃபியர், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து என்டையர் இது நைட் வியூ, இந்த ரெசார்ட்டோட நைட் வியூ. இது வந்து ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான ஏரியா, அந்த ஷெட்டு மாதிரி இருக்கிறது. என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையிறம் போதே வந்து ஃபுல்லாக செடிங்க தான். நிறைய செம்பருத்தி பூச்செடி இருந்துச்சு, அழகு பூச்செடி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பழம், அந்த பழம் வந்து நம்ம ஊரில் எப்படி வெள்ளரி பழம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பழச்செடி இருந்துச்சு. நாங்கள் அந்த உள்ளே இருந்த ரெசார்ட் ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு ரெசார்ட் ரூம் இருக்குது பாருங்களேன், இந்த மேலே. இந்த ரூம் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா சுற்றி வந்து காடு, நடுவில் வந்து இந்த ரெசார்ட்டோட ரூம். அப்போ பாருங்கள் அது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மரம் அவ்வளோ நிழல் கொடுத்துச்சு. அவ்வளோ காற்று, செம காற்று. காலையிலலாம் பார்க்கும்போது அவ்வளோ நிழல் இருந்துச்சு அந்த மரத்துலேருந்து. இதில் வந்து நிறையா அந்த ஊரில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற காஃபி பிளான்டேஷன் தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இப்போ வந்து நம்ம காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த காஃபியோட சீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு காஃபி ரொம்பவே நான் வந்து காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுவும் வந்து அந்த ரெசார்ட்டில் இருக்கிற இன்னொரு ரூம். இதுதான் அந்த மெஸ் ஏரியா நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து ஃபுல்லாக நைட் வியூ. நம்ம சீக்கிரமாக மார்னிங் வியூ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் நைட் உங்களுக்கு காட்டினேன்ல ரெசார்ட்டோட பாதை, அந்த பாதை தான் இது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய செடி, எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி விழுகிறது பாருங்கள், நைட் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் செகண்ட் ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃப்ரம் த லிஃப்ட்டு. இந்த சிவன் பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சு வெளியில் வரும்போது ஒரு பக்கம் சாமி, ஒரு பக்கம் வந்து அந்த மரம், இன்னொரு பக்கம் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர், இதெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த பார்க்கிங் ஏரியா வந்து நல்லா ஒரு வாக் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸாக இருந்துச்சு. இந்த மரம் செடியிலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் அதெல்லாம் ரொம்பவே வந்து பெஸ்ட். இதில் வந்து நாங்கள் கீழே மேலே ரெண்டுமே சேர்த்து ஒருத்தருக்கு வந்து 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, 3 டைம்ஸ் மீல்ஸோடு சேர்த்து. உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, மொத்தமாக 6 மெம்பர்ஸ் வந்து ஒரு ரூமில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு பெருசு. பட் ஆனால் நாங்கள் 2 பேர் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்களேன், இந்த ட்ரீ வந்து ஒரு நார்மல் அழகு செடி தான். ஆனால் அது எவ்வளோ ஒரு வரிசையாக அதை பிளான் பண்ணி அதை எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாக்கு தோட்டம், பாக்கு செடியெல்லாம் நிறையா இருக்குது இங்கே. இதில் என்னென்னா, எங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த ட்ரெக்கிங் போகிற ஏரியா இதெல்லாம் பார்க்கலான்னு ரெடி ஆனோம். அதுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ எடுத்தது தான். நான் சொன்னேன்ல நைட்டு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரூம் அப்படின்னு, அது இதுதான். பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி பூ சைடில் பூத்துருக்கு. இதில் நடுவில் வந்து ஒரு சின்ன அருவி மாதிரி ஓடும். அவ்வளோ நல்லா அந்த சவுண்டு கேட்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா. இந்த பக்கத்தை விட இந்த ஆப்போசிட் சைடில் வந்து சவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காகித பூ பாருங்களேன், எவ்வளோ பூத்துருக்கு.
நடுவுல பாக்கு மரம் வச்சுருக்காங்க. லைக் நம்மளோட இத எஃபெக்ட் பண்ணாத மாதிரி. இதெல்லாம் வந்து காஃபி செடி. அந்த மரம் ஒரு ஹைட்டுக்கு மேல வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாமே வந்து காஃபி செடி. இங்க பாருங்க வாத்தெல்லாம் வந்திருக்கு. வாத்து எவ்வளோ வாத்து இருக்கு. அந்த வாத்து பக் 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 அப்படிங்கிறப்போ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் சரி, அத கேட்குறதுக்கும் சரி. அப்புறமா நான் நெறையா வந்து இந்த வாத்து ஃபுல்லா நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து. பாருங்க எவ்வளோ அழகா அது குளிக்குது. இதுக்கு இதுக்கு வந்து நம்ம அங்க பாருங்க எப்படி இதுக்கு நம்ம ஃபுட்டு போடுறதுனாலும் போடலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். சைடுல ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டே இத பார்த்துக்கிட்டே ஒரு காஃபி குடிச்சோன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க அந்த ரெசார்ட்டோட பேர வந்து இங்க கல்லுல பதிச்சிருக்காங்க. அது என்னன்னா ஃபாலிங் வாட்டர் ரெசார்ட் அப்படின்னு. நான் சொன்னேன்ல காஃபி செடி. அந்த காஃபி செடி வந்து இதுதான். இதுதான் வந்து நாங்க ட்ரெக்கிங் போனப்போ எடுத்த வீடியோ. இதில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்க போனோம் ட்ரெக்கிங்க்கு. ரொம்ப சின்ன ட்ரெக்கிங் தான். பட் இருந்தாலும் அவ்ளோ நெறைய காஃபி செடி, மிளகு செடி, வெத்தல செடி இதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த காஃபிய வந்து நல்லா அவ்வளோ நல்லா பராமரிச்சிருந்தாங்க. இங்க பாருங்க எப்படி வந்து அந்த வெத்தல கொடி அந்த செடி அந்த மரம் மேல ஏறி இருக்கு. ஃபுல்லாவே வந்து நம்ப நடக்கிற பாதை கொஞ்சம் கல்லு இதுவா தான் இருந்தது. பட் ஆனா ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நடந்தோம்னா, ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். இதோட டீப் பாருங்க. எவ்வளோ வந்து அடியில இருக்கு, நம்ம எவ்வளோ மேல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க தெரியுது பார்த்தீங்களா ரோடு, அதுதான் வந்து நாங்க இந்த ரெசார்ட்டுக்கு வந்த ரோடு. இப்ப நம்ம ட்ரெக்கிங் போறது வந்து அதிலேயே இருக்கிற ஒரு சைடுல இருக்கிற ஏரியா. அதில தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் போறோம். அப்புறமா இது வந்து நாங்க ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தப்போ, இந்த வுட் கார்விங் பண்ண ஃப்ளவர் வாஷ் ஷாப்க்குள்ள நாங்க போனோம். அங்க எவ்ளோ அழகழகா வுட் கார்விங் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதில வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடுக்கி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈஸியான மெயின்டெனன்ஸ். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம வார்னிஷ் அடிச்சோம்னாவே போதும். இந்த பூச்செடியெல்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து வீட்ட டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி நாங்க வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஸ்வாதி டெலிகசில சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி டெலிகசி போனோம். அந்த ஸ்வாதி டெலிகசி எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்நேரம் பார்த்தாலும் ரஷ் இருக்கும். ஆனா ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த சாம்பார் வடை எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் அந்த ஹோட்டல்ல. இந்த சாம்பார் வடை வந்து அவ்ளோ அதாவது வடை வெளியில கிறிஸ்பா, உள்ள சாஃப்ட்டா, சாம்பார் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். இந்த ஆனியன் தோசையுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஆனியன் தோசைய விட ஆனியன் தோசைக்கு குடுக்குற கிரேவி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நம்ப வந்து சப்பாத்திக்கு குருமா வைப்போம் இல்லையா? அந்த குருமா மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. மசால் தோசை இது வந்து அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் மசால் தோசை. பாருங்க எவ்ளோ அழகா அத ஷேப் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. அதில நடுவுல இருக்கிற பட்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸஸா நம்மளுக்கு வேணும்னா அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் மஞ்சூரியன் தான் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.